வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் சேர்ந்து வருது. ஃப்ரிட்ஜில் இருக்க மீனை வச்சு 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு. எடுத்து குப்பையில் போட்டுடலாமா? வேணாம்மா, சுபி டெய்லி வீட்டில் மீன் செய்யும், அதுகிட்ட கொடுத்துடலாம், செஞ்சு சாப்பிடட்டும். வேணாம்மா, எனக்கு என்னமோ சரியா படல. அவங்க பீச்சில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்கிறவங்க, நாம் கொடுத்தா வாங்கிப்பாங்களா? தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காது, அது என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கும், நல்ல பொண்ணு. அப்பா சரி. சுபி, சுபி. வாங்கக்கா. டேய் வைடா ஃபோனை, நான் அப்புறம் பேசுகிறேன். பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க. டேய் தம்பி, ஆண்டி வந்திருக்காங்க, வைடா ஃபோனு. என்னக்கா கையில் மீனோட வந்திருக்கீங்க? ஆமாம் சுபி, அமாவாசை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வருது. அப்புறம் அடுத்த வாரத்தில் பையனுக்கு கல்யாணம் வருது. ஃப்ரிட்ஜில் இருந்தது மீன், இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும், அதுதான் உனக்கு கொண்டு வந்தேன். தப்பாக நினைக்காத, நீ செய்றியா? தாங்கக்கா, காலையில் மீன் வாங்க போனார், கிடைக்கல, ரிட்டன் வந்துட்டார். இன்னைக்கு மீன் தின்றது மிஸ் ஆகுமோன்னு நினச்சேன். தேங்க்ஸ்க்கா. சரிம்மா, இந்தா புடி, நான் கிளம்புறேன். அப்பா, மீன் வேஸ்ட் ஆகிடுமோன்னு நினச்சேன், நல்ல வேலை வாங்கிருச்சு. டேய், என்னடி அது? பார்த்தா தெரியல, மீன். டேய், இந்த மீன் பார்க்க ஓகே ஐயா, பழைய மீன் தோணுது, செய்யாத. அதெல்லாம் இல்லை, நமக்கு ஊரில் ஐஸில் இட்ட மீனெல்லாம் வேண்டி செய்யலையா? இன்னும் வேற மீன் தின்னாத ஒரு மாதிரியா இருக்கு. நீங்கள் அங்கோட்டு போங்க, நான் செய்யட்டு போய். எனக்கும் வேண்டாம். நான் உங்களுக்கெல்லாம் தாரேன்னு சொல்லவே இல்லையே. காலத்தை வச்ச சாம்பார் இருக்கு, இந்த மீனை கழுவி பொரிச்சு சூப்பராக தின்னுவேன். நல்லது, நாய்க்கு அறியல. வா வா, உனக்கு எல்லாம் அறியல, நாங்க முட்டை ஆம்லெட் எடுத்து தின்னல. கண்டியா மக்களை சைடு கேப்ல நம்மளா நாயின்னு சொல்லி கொண்டு போறா. என்ன கிண்டல் பண்ணதே உங்களுக்கு வேலையா போச்சு. மக்களா சின்னவன அடுத்த பரீட்சை என்ன? 24th பா. சரி மக்களா, நீ போய் படிப்போ. மீன் குறைச்சு அழுவிதான் போச்சு. குழப்பம் இல்லை, நம்ம தின்னாத மீனா? டேய், மீன் ஸ்மெல்லே சரியில்லை, செய்யாத. உங்களுக்கு வேண்டான்னு சொல்லியாச்சு இல்லையா? பின்ன என்னத்துக்கு மனம் பிடிச்சிட்டியா இருந்து? எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னவோ செய். மீன் பொரிச்சாச்சு, என்ன மனம். மீனம்மா அதிகாலையிலும் அதிமாலையிலும் உந்தன் ஞாபகமே. நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு. அப்பா, ஒரு வழியா தின்னு தீட்டேன், கடையாத. அம்மா எங்கப்பா? தின்னு முடிச்சிட்டு போய் ரூம்ல ரெஸ்ட் எடுப்பான்ட்டு. அம்மா, என்னால முடியலையே. பாரு மக்களே, அம்மாக்கு சாப்பிட்டு வயறு நிறைஞ்சு நடக்கவும் முடியல. ஐயோ, திரும்பவும் வருதே. இதோட 6 வாட்டி ஆச்சு. என்னடா மக்களா என்னது? அப்பா, அம்மா பாத்ரூம் போறது இதோட 6 வாட்டி ஆச்சு. ஐயோ, ஏன்டா மக்களா இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டியா? யார் எதை கொடுத்தாலும் வாங்கி செஞ்சு தின்றது. அவங்க தின்னுட்டு அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, நம்மளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அது என்னமோ உண்மைதான். டேய், கதவு தர. டேய், கதவு தர. அம்மா, முடியலையே, இருங்க வாரேன். பேதி ஆகுது, என்னால முடியல. ரயில் வண்டி போல நிக்காத பெய்யண்டே இருக்கு. சிவப்பு கொடி காட்டி பார்க்கவா? நின்னுறோம். உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? ஐயோ, அம்மா வயிற்றுக்குள்ள யாரோ பிடிச்சி இழுக்குத போலே இருக்கே.
அதாம்மா மீன் சாப்பிட்டீங்க இல்ல மீனா இருக்கும். நான் என்ன உயிரோடையா இல்ல விழுங்குனேன். ஏம்மா உங்களால ஒரு நாள் மீன் சாப்பிடாம இருக்க முடியாதா? வாயை கட்டுன்னு சொன்னா கேட்டா தானே அனுபவி. ஆமாப்பா, அம்மா ரொம்ப பேசுறாங்க. இனி கட்டினாலும் போதும். கயிறு எடுத்துட்டு வரவா? வயறு சரியாவட்டு, உங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கேன். என்னம்மா வச்சிருக்கீங்க? இப்பவே தாங்கம்மா. போறேன். டேய் மக்களா சும்மா இருங்க, இனிப்போ ஒப்பா. நான் கலாக்கால்கிட்ட போய் கை வைத்தியம் பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. புள்ள சொல்லியதுதான் கரெக்ட், வா ஆஸ்பத்திரிக்கு போவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு கை வைத்தியம் பார்த்தாலே சரியாகும். நீ இப்போ ஆஸ்பத்திரி போனா பைசா கொடுக்கணும். மீன் ஃப்ரீயா தந்த மாதிரி டாக்டர் ஃப்ரீயா பாப்பாரு, போங்க. போறேன். நான் கலாக்கால்கிட்ட போய் விஷயத்தை சொல்லி எனக்கு மருந்து காய்ச்சி வாங்கி குடிச்சுட்டு வரேன். என்னமோ செய், நான் சொன்னா நீ கேட்கவா போற? அக்கா வாமா சுபி. அக்கா முடியலக்கா, பேதி ஆகுது. அம்மா நான் அப்பவே சொன்னேன் கொடுக்காதீங்க வேணான்னு, இப்போ பாருங்க. என்னாச்சுமா சுபி? வா ஹாஸ்பிட்டல் போமா. வேண்டாம் அக்கா, ஏதோ கை வைத்தியம் உடனே சரியா? டாண்டி சுத்த கஞ்சம் போல. ஐயோ இப்போ வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. அம்மா இவங்களை சீக்கிரம் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போவோம்மா. நீ சும்மா இரு, யார் காசு செலவு பண்ணுவா? என்னாச்சு? ஏன் வீட்டு ஹாலில் வந்து படுத்துட்ட? முடியல அக்கா, செத்துருவான் போல இருக்கு. என்ன செத்துருவ போல இருக்கா? அம்மா ஃபர்ஸ்ட் இவங்களை அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுவோம்மா. அந்த மீனை நாய்க்காவது போட்டிருந்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். இவளுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? அடிப்பாவி, கெட்டு போன மீனன்னு உனக்கு தெரிஞ்சே எனக்கு கொடுத்தியா? என்ன மனோர சுபி, சத்தமா சொல்லு. அக்கா என்னால் முடியல, என்னை எப்படியாவது என் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருக்கா. சந்தியா இவளை தூக்கி எப்படியாவது அவள் வீட்டில் கொண்டு போய் போட்டுடலாம். இல்லைன்னா செத்துக்கிட்டு தொலைஞ்சான்னா நம்ம மேலே கொலைப்பழி விழுந்துற போகுது. நான் அப்போவே சொன்னேன் மீனை கொடுக்காதீங்கன்னு. சொன்னதுக்கப்புறம் கேட்டிங்களா நீங்கள்? எப்பா கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி தான் இருக்கா. என்ன கணக்கிறா அம்மா. இந்த ஆண்டி வேற இந்த ஷூவை பிறந்ததுலேருந்தே போட்டிருக்காங்க போல, கழட்டவே மாட்டாங்க போல, நாறுது. ஐயோ வாந்தி வர்ற மாதிரி இருக்கே. அம்மா வாந்தி கீந்தி எடுத்து தொலைச்சிடாத, தோ போயிடலாம். தத்தக்கா பித்தக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி நரைக்கையில 3 காலு, ஊரை விட்டு போகையில 8 காலு, தத்தக்கா பித்தக்கா 4 காலு. ஏக்கா நடக்கிறவங்களுக்கு 8 காலு, மேலே படுத்திருக்க எனக்கு 2 காலு, மொத்தம் 10 காலுக்கா. பாட்டை ஒழுங்கா பாடுக்கா. உடம்பு முடியலனாலும் வாய்க்கொழுப்பு எங்கேயாவது அடங்குதா பாரு. ஐயோ வந்துருச்சு. கரும என்ன நாத்தம். அம்மா ஃபாஸ்டா கொண்டு போய் வீட்டில் போட்டுட்டு ஓடிடலாம்மா. ஐயோ கருமம், இனி இந்த ரோட வேற கழுவ வேண்டி இருக்கும் போதே இருக்கு. என்னாச்சு ஆண்டி அம்மாக்கு? ஒன்றும் இல்லைப்பா, வாந்தி எடுத்தாங்க. நான் போய் ரோடு க்ளீன் பண்ண போகணும், அம்மா பார்த்துக்கோ. அப்பவே அப்பா சொன்னாங்க சாப்பிடாதேன்னு சொன்னா கேட்டாதானே. இப்போ வாயை குழந்தை மேரிக்கு படுத்து கிடக்குறீங்க. சும்மா இருல மக்கா, டயர்டா இருக்கு. அப்போ வாயை ஃபஸ்ட்டு மூடுங்க, ரொம்ப கொடூரமா தெரியுது. என்னல மக்களை குட்டி யானையை கொண்டு நடு வீட்டில் கிடத்தி இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, பக்கத்து வீட்டு ஆண்டி ரொம்ப கோவமா போயிட்டாங்க, வாந்தி எடுத்தாங்க போல இருக்கு. டேய் என்ன செய்யுது? எளியாப்போ அம்மா எந்திரிங்க மாமா. மக்களா ஒருவேளை செத்துட்டாளோ? நீங்க வேற சும்மா இருங்கப்பா, டயர்ட்ல தூங்குறாங்க போல. என்னென்ன ஆச்சு? என்ன பண்றீங்க அம்மாவை படுக்க வச்சுட்டு? தெரியலடா தம்பி, தூங்குறாங்களா இல்ல மயங்கிட்டாங்களா ஒண்ணுமே தெரியல. மக்களா பேசாம இவ்வளவு தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போவோமா? சரிப்பா இருங்கப்பா, பக்கத்து வீட்டு ஆண்டி தான் ஃபோன் பண்றாங்க, என்னன்னு கேக்குறேன். ஹலோ சொல்லுங்க ஆண்டி. என்ன ஆண்டி, வஞ்சரம் மீனா? யார் மீன்காரம்மா கொண்டு வந்திருக்காங்களா?
என்ன மக்களே வஞ்சர மீனா? இந்த மீன் பைத்தியத்தை வச்சுட்டு நான் என்ன செய்யுது?